Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா in கன்னியாகுமரி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் குடும்ப நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் நேற்று 23,047 லோங்கும்போது 23க்கு கீழே போகல, ஒரு பாட்டம் அவுட் டெம்பரரிலி. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ஒரு 165 பாயிண்ட்டுக்கு ப்ளஸில் தான் 23,165 ஓப்பனாக இருக்குது, ஒரு 90 பாயிண்ட்டு. கீழே 23, 134 வரைக்கும் தான் போயிருக்கு, அது கீழே போகலை. ஃபர்தர் 23, 160, 23, 240 ரேஞ்சில் கன்சல்ட் ஆகிட்டு கடைசியாக க்ளோஸ் ஆனது 23, 165 க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 90 பாயிண்ட்டு ப்ளஸில். அதே நேரத்தில் கன்சல்டேட்டட் க்ளோசிங் என்னன்னாக்கி ஒரு 23, 176 ஒரு 10 பாயிண்ட்டு ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னும் மார்க்கெட்டு பாசிட்டிவ் பாயஸில் க்ளோஸ் ஆகிருக்க காரணம் நேற்று யூஎஸ் நாஸ்டாக், S&P 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே நல்ல க்ளோசிங்கில் 1.5% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிறதுனால இன்னைக்கு ஷார்ட் கவரிங் எல்லாம் மேலே போயிருக்கு. அதே நேரத்தில் கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட்டை பார்க்கும்போது திங்கட்கிழமை பெரிய லாங் ஹேண்டில் இருந்தது. இன்னைக்கு அதுக்கு உள்ளே தான் ஒரு சின்ன ரெட் ஹேண்டில் இருக்குது, ரெண்டுமே ரெட்டு தான். நேற்று பெரிய ரெட்டு, இன்னைக்கு சின்ன ரெட்டு, அது உள்ளதான் இருக்குது. இது என்னன்னா நாளைக்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனாலும் 23, 220, 260, 290 வரைக்கும் போகலாம். இன்ட்ராடேயில் அதுக்கு மேலே போகாது, கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. ஒன்று சப்போர்ட் பார்க்கும்போது நேற்று க்ளோசிங் திங்கட்கிழமை லோ 23,047, இன்னைக்கு லோ 23,134. 134க்கு மேலேயே மெயின்டைன் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக தான் செய்யும். வியாழன் வெள்ளி, நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு, போகும், அதை பார்த்துடுங்க. ஒன்று கன்சல்டேட்டட் க்ளோசிங்கை பார்க்கும்போது ஹையர் லெவலில் செல்லிங் இருக்குது. ஒன்று இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 8,132 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 7,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆப்ஷன் செக்மெண்ட்டில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 458 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 22,952 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 3,958 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 1,408 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருக்குறாங்க, ஆப்ஷன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகுது 48,265 ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் தான் கீழே போச்சு. 48,135க்கு கீழே போகலை. மேலே 49,007 முந்தா நாளோட ஹை தான். க்ளோசிங் ஆனது 48,685. ஆக மொத்தம் ஒரு 660 பாயிண்டில் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 48,760, 780 க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 668 பாயிண்டில். அதனால கன்சல்டேட் 48,560 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 48,730, 48,560, 150 பாயிண்ட் கீழே தான் கன்சல்டேட் க்ளோஸ் ஆகிருக்குது. அதனால் நாளைக்கு சப்போர்ட் 48,560, அதுக்கு கீழே சப்போர்ட் இருக்கும். கன்சல்டேட்டை பார்க்கும்போது 150 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் போகிறது 49,120க்கு மேலே போகாது. அதே நேரத்தில் டவுன் சைடு நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கன்சல்டேட் க்ளோசிங் சொன்ன மாதிரி லாங் ஹேண்டில், இன்றைக்குள்ள க்ளோசிங் ரெண்டு என்கல்ஃபிங்கில் ஆகிருக்கு. ஸோ டஃப்பாக தான் இருக்கும். நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்கிறதால பேங்க் நிஃப்டி மேலேயும் போகலாம், கீழே வரலாம். ஆனால் 49,120க்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். அதானி என்டர்பிரைஸ், ஹிண்டால்கோ,
Adani Port, Shriram Finance, NTPC, BAIL. All are closed in positive bias and short covering built up in long only. Canara Bank, IDFC, BNP, Bank of Baroda, AU Bank, Federal Bank, SBI, ICI, Axis, all banks closed in positive bias and in long built up done.